மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் இணைந்து கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. கர்த்தர் நல்லவர் என்பதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், தேவனுடைய சித்தத்தை செய்ய கர்த்தர் நல்லவராக இருக்கிறவர் சொல்லி கொடுக்குறாரு. ரொம்ப முக்கியம் பாருங்க. தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொல்லி கொடுக்குற ஒரு அற்புதமான ஆண்டவர். அதான் வேதம் சொல்லுகிறது, நம்ம மேலே கர்த்தர் கண்ணை வச்சு நமக்கு ஆலோசனை சொல்லி நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுறேன். அப்படின்னா தேவ சித்தத்தை நான் என் வாழ்க்கையில் செய்வதுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. எப்படி கேட்கணும்னு கற்றுக் கொடுக்குறாரு, எப்படி தட்டணும்னு கற்றுக் கொடுக்குறார், எப்படி நான் கேட்கறத பெற்றுக்கொள்வேன் என்கிறத விசுவாசிக்க கற்றுக் கொடுக்குறாரு. இதெல்லாம் தேவ சித்தத்துக்குள்ள அடங்கியிருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட உணர்வோடு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் கர்த்தரை நோக்கி, தேவனை நோக்கி நாம் அர்த்தமுள்ள விதத்தில் தேவ சித்தத்தை நிறைவேற்ற நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, அதே அதிகாரத்தில் பாருங்க 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, மத்தேயு 7:7 சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. தேவ சித்தத்தை அறிகிறவர்கள் கேட்கறது கண்டிப்பாக கிடைக்கும். தேவ சித்தத்தை அறிந்து ஒரு காரியத்தை தட்டினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக திறக்கும். ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து என்னுடைய சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி சும்மா வெறுமனையாய் தேவ சித்தம் என்ன, அதை எப்படி செயல்படுத்தணுன்றத தேவன் சொல்கிற சத்தியங்கள் மூலமாக செயல்படாமல் சும்மா கத்தாவே கத்தாவே ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது வாய் நிறைய ஆண்டவரே ஆண்டவரே கத்தாவே கத்தாவேன்னு சொல்லும் போதே அங்கேயே ஒரு ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் நடக்குது. என்ன ஸ்க்ரீனிங் ப்ராசஸ்னால், என்னை நோக்கி கத்தாவேன்னு கூப்பிட்றவன் தேவ சித்தத்தை புரிஞ்சுக்கிட்டானா, இவன் தேவ சித்தத்தை செய்கிறானா என்பதை ஆண்டவர் அங்கேயே ஸ்கேன் பண்ணிடுறாரு. இன்னைக்கு நிறைய ஸ்கேனிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா. ஆண்டவர் நம்மளை ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே இயேசுவே கத்தாவேன்னு சொல்லும் போதே ஆண்டவர் சொல்லுவார், இவங்க உண்மையாலே என் சித்தத்தின்படி வாழ்கிற ஒரு குடும்பம், ஒரு பிள்ளை அப்படின்னும் போது ஆண்டவர் நமக்காக பல நன்மைகளை கேட்குற நான் அதை பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறேன், தட்டுகிற நான் எனக்கு திறக்கப்படுகிறது, தேடுகிற நான் கண்டடையக்கூடிய ஒரு நிலையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார். அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்யும்போது எப்படி தேவனுடைய ஆசீர்வாதமும் செழிப்பும் அதனோடு இணைந்து இருக்கிறது என்பதை உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனுஷனை தோக்கவோ தோல்வி அடையவோ அவமானப்படவோ கர்த்தர் விடவே மாட்டார். சவால்கள் வரும், பல சவால்கள் வாழ்க்கையில் வரும். ஆனால் தேவ சித்தத்தின்படி கேட்கிறவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கையை சொல்லுங்க, தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்களுக்கு கர்த்தர் எல்லா நன்மையும் கொடுப்பார். ஒரு நாளும் நமக்கு ஆண்டவர் அதில் குறை வைப்பதில்லை பாருங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம தேவ சித்தத்தை முதல்ல அறிஞ்சிக்கிறது இல்லை, ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டியதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறோம். ஆனால் தேவ சித்தத்தை அறிந்து அந்த தேவ சித்தத்தோடு எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இணைக்கப்பட்டிருக்கு என்பதை அறிந்து நாம் ஆண்டவரிடத்தில் நாம் அணுகும்போது கேட்கும்போது அற்புதமான விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய நிறைய வழிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதில் பாருங்கள், மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம கவனிக்கிறோம். ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இயேசுநாதரிடத்தில் அவரை பார்த்து சில வார்த்தைகளை சொல்லி கேட்குறான். இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த மனுஷனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய சித்தத்தை எப்படி செய்யணும்னு ஆண்டவர் சொல்லித்தராரு. இங்கே ரெண்டு காரியத்தையும் பார்க்குறோம், தேவனுடைய ராஜ்யத்தையும் கவனிக்கிறோம், பரலோக ராஜ்யத்தை குறித்தும் இங்கே ஆண்டவர் சொல்கிறத நம்ம கவனிக்கிறாங்க. பாருங்கள் 17ஆம் வசனத்தில், மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்கிறார், பின்பும் அவர் புறப்பட்டு வெளியே போகையில் ஒருவன் ஓடி அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானே, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும்
இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவன் இடத்தில் அன்பு கூர்ந்து, அவனிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் தரித்திரருக்கு கொடுத்து, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனமடைந்து துக்கத்தோடே போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுத்தி பார்த்து தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளோ அரிதாய் இருக்கிறது என்றார். இப்போ நல்லா கவனிங்க, இங்கே ஒரு மனுஷன் வரான். இவன் ஆண்டவரை பார்த்து என்ன எதிர்பார்ப்பட வரானா, ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பு கிடைக்க, நித்திய வாழ்வு என்பது ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு வரும்போது நித்திய வாழ்வு அதோட சேர்ந்து வருகிற இணைப்பில் இருக்கக்கூடிய காரியங்கள், இட் இஸ் கனெக்டட். அப்போ இந்த மனுஷன் ஆண்டவரை பார்த்துக்க, நான் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்? கவனிச்சு பாருங்க, இவன் ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் வழியை காட்டுறாரு. என்ன சொல்றாரு? நீ ஆண்டவரை உன் முதல் இடத்துல நீ வைக்க வேண்டும். ஆனால் இந்த தேவன் உனக்கு முதல் இடத்துல இல்லாமல் மற்ற எல்லா காரியமும் உனக்கு முதலாக இருக்கு. பொருள், செல்வங்கள், இதெல்லாம் தான் அவனுடைய வாழ்க்கையில் ப்ரையாரிட்டியாக இருக்கு. உன் இருதயத்துக்குள்ள அதுதான் இருக்கு. ஆகவே அவன்கிட்ட இருக்கிற ஒரு குறைய ஆண்டவர் கண்டு அந்த குறையை நிவர்த்தி செய்ய அவனுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்க, அவனை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வருவதுக்கு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்ததினாலே ஆண்டவர் சொல்றாரு, போய் எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து நீ என்னை பின்பற்றி வா, அப்பொழுது உனக்கு பரலோக ராஜ்யத்தில் உனக்கு என்ன உண்டாகுன்றாரு, இடம் உண்டாகும் என்று சொல்லுகிறார். அப்போ இவனுக்கு என்ன காட்டுகிறார்னா, ரட்சிப்படைய, ஆண்டவரே நீர்தான் எனக்கு வேண்டும், நீர்தான் என்னுடைய ஆண்டவர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் பாவத்தை மன்னிக்கக்கூடிய தெய்வம் நீர்தான், எனக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கிறவர் நீர்தான் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாய் அதுக்கு ஒப்பு கொடுக்க முடியாமல், அவனிடத்தில் இருந்த செல்வம், அவனிடத்தில் இருந்த பணம், இதுதான் அவனுடைய வாழ்க்கையில் முதலிடமாக இருந்துச்சு பாருங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்ல வேண்டியதாக மாறிச்சுன்னா, அங்கே இருக்கிற சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான், அங்கே சொல்கிறாரு பாருங்க, என்ன அவர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், ஐஸ்வர்யவான்ல ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளோ அரிதா இருக்கு. நல்ல கொஞ்சம் இப்போ பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்கிறாரு. ரெண்டு ஒப்பனையை காட்டுறார். பரலோக ராஜ்யம் ஒன்று காட்டுறாரு, தேவனுடைய ராஜ்யம் உனக்கு. முதல்ல ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரும்போது தான் அவன் பரலோக ராஜ்யத்துக்குரியவனாய் மாறுகிறான். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வராம பரலோக ராஜ்யத்துக்குரியவனா நம்ம மாற முடியும். ரட்சிக்கப்பட்டா நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரேன், ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறேன்னா நிச்சயமா நான் பரலோக வாசியா மாறுறேன், பரலோக ராஜ்யம் எனக்கு சொந்தமானதாய் மாறுகிறது. அப்ப அவனை அந்த பரலோக ராஜ்யத்தை சுகந்தரிக்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வருவதற்கான வழி அவனுக்கு சொல்றாரு. ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து ஆண்டவர் சொல்வதை தேவ சித்தமாயத்து, இதுதான் ஆண்டவர் எனக்கு காட்டுற வழி, நான் இப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர, தேவன் சொல்றத நான் செய்யணும், என் வாழ்க்கையில் தேவனுக்கு முதலிடமா இல்லாமல் மற்ற காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்துருக்கிறேன், ஆகவே நான் இதை சரி செய்யணுன்ற உணர்வோடு அவன் செயல்பட்டு போகாம அதை குறித்த அந்த அந்த காரியத்தை தன் வாழ்க்கையில் சரி செய்யணும் என்கிற எண்ணம் வராம அவன் துக்கத்தோட சொன்ன வார்த்தையை ஏற்று அவன் செயல்படலை. இப்போ நிறைய நேரம் இந்த இடத்துல கிறிஸ்தவ மக்கள் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இப்போ இங்கே ஆண்டவர் சொல்லிட்டாரு இந்த ஐஸ்வர்யம் தப்பு அப்படின்னோடனே உடனே நம்ம அதுக்கு உடனே அகேன்ஸ்டாக பல காரியங்களை நம்ம பேசிடுறோம், பல காரியங்களை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம் வாழ்க்கையில். ஆண்டவர் ஐஸ்வர்யம் தப்புன்னு சொல்லலை. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா, அதுக்கு மாத்திரம்தான்
ப்ரையாரிட்டியை கொடுக்கறதுனால ஆண்டவர் சொல்றாரு, என் சித்தம் நிறைவேற, ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற, இந்த செழிப்பும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உதவியா இருக்கின்றத ஒரு மனுஷன் புரிந்து கொள்ளாத போது தேவ சித்தத்தை ஒதுக்கி வைத்து தன் பொருளை, தன் ஆசையை மற்ற காரியங்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கிறவனாய் மாறி விடுகிறான். அந்த மனுஷனை பார்த்து தான் சொல்றார், அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வருவது அரிதா இருக்கிறது என்று சொல்கிறார். இப்போ இதை நம்ம விளங்கி கொள்ளாம அசியூம் நாலேஜில் நிறைய கிறிஸ்தவங்க இருப்பாங்க. ஆண்டவர் ஐஸ்வர்யமே தப்புன்ட்டார். எங்கேயும் ஆண்டவர் ஐஸ்வர்யம் தப்புன்னு சொல்லலை. நல்லா நீங்கள் விளங்கிக்கொள்ளணும். இந்த ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் உபயோகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கைக்குள்ள, நம்மளை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து இந்த தேவ ராஜ்யத்தில் நம்மளை அவருடைய சித்தத்தை செய்வதுக்கு நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற எல்லா வளனையும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற உபயோகப்படுத்துறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற பயன்படுத்துறாரு. உங்கள் உழைப்பின் மூலமாக வருகிற உங்கள் சம்பாத்தியத்தை தேவன் உபயோகப்படுத்தி அவருடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற தேவன் ஆயத்தமாக இருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவருக்கு இந்த வளன், செல்வம் இதெல்லாம் தேவைப்படணும் போது உபயோகமாகணும். அதை எப்படி அவர் ஆண்டவர் தப்புன்னு சொல்ல முடியும்? நிறைய நேரம் இந்த அசியூம் நாலேஜில் போகிறதுனால சத்தியம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் நம்மளை அவருடைய சித்தத்தை செய்வது இந்த தேவன் கொடுக்குற செழிப்பதுக்கு அகெயின்ஸ்ட் ஆனது கிடையாது, அதுக்கு எதிரானது கிடையாது. தேவ சித்தத்தில் தேவ செழிப்பு இருக்கு. கையை வைத்து சொல்லுங்க, தேவ சித்தத்துக்குள்ள என்ன இருக்கு? தேவ சித்தத்தில் செழிப்பே இல்லை, வேற வறட்சி, ஒரே வறண்டு போன நிலைமை, காஞ்சி போன நிலை தான் அப்படின்னா அது தேவ சித்தமே கிடையாது. தேவ சித்தத்தை செய்யும் போது எதிர்ப்புகள் வரலாம், சவால்கள் வரலாம், ஆனால் அதில் கர்த்தர் மகிமையாய் நம்மை நடத்துவார். கை வைத்து சொல்லுங்க, தேவ சித்தத்தை செய்யும் போது நம்மளை ஆண்டவர் எப்படி நடத்துறாரு? மகிமையாய் நடத்துவார். இப்போ இதெல்லாம் நம்ம விளங்கி கொள்ளாமல் இருக்கும்போது பல காரியங்களில் பல குழப்படிகளை நமக்குள்ளே நம்மளே கொண்டு வந்துடுறோம். நீங்கள் பாருங்கள், லூக்கா சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா மலப்பிரசங்கத்தை ஆண்டவர் செஞ்சு வரும்போது அங்கே ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தி சொல்கிறாரு. இப்போ இதையும் நம்ம விளங்கிக்கலன்னா இதையும் தவறான கண்ணோட்டத்தில் தான் பார்ப்போம். நிறைய பேர் அசியூம் நாலேஜ் பாருங்கள். இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் ஒரு பையனோட பேசியிருந்தேன் பாருங்கள். அந்த பையன் சொன்னால் என்கிட்ட என்ன இப்படி கேட்டான், பாஸ்டர் கல்யாணம்லாம் சொர்க்கத்தில் தான் நிச்சயம் பண்ணுறாங்கன்னு கேட்டான். நான் கேட்டேன், உனக்கு யார் சொன்னதுன்னு கேட்டேன். இல்லை பைபிளில் சொல்லியிருக்க அப்படின்னா. நான் கேட்டேன், எந்த பைபிளில்ப்பா சொல்லியிருக்கு உனக்கு? இந்த மாதிரி அசியூம் நாலேஜில் நிறைய பேர் கிறிஸ்தவத்தில் ஆண்டவர்னா விவாகனா சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது, கல்யாணம் பூலகத்தில் தான் நடக்குது, இங்கே வாழ்கிறோம், இங்கே தெரிந்து கொள்கிறோம், இங்கே இணைக்கப்படுகிறோம், வாழ்வதற்கான காரியங்கள் ஆண்டவர் செய்கிறாரு. இந்த மாதிரி தவறான கண்ணோட்டத்தோடு நம்ம ஒரு காரியத்தை அணுகும்போது ஏதாவது கோளாறாச்சுன்னா அதான் ஆண்டவர் அப்போயே சொன்னாரே அப்படின்னு வந்துடும் பாருங்க. இங்கே கூட பாருங்கள், லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அந்த வார்த்தைகளை அங்கே சொல்லியிருக்கு பாருங்கள். 20ஆம் வசனம் பாருங்கள், லூக்கா 6:20 பாருங்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரர் ஆகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம். உடனே நிறைய கிறிஸ்தவங்க பிடிச்சவன், நான் பாக்கியம், தரித்திரமாக இருந்தால் நான் என்ன பாக்கியம் அப்படியா சொல்கிறாரு? இந்த வசனத்தை விளங்கிக்கொள்ளனா இன்னொரு இடத்துலையும் மலப்பிரசங்கத்தை குறித்து சொல்லியிருக்கிறார் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் வந்தீங்கன்னா அங்கே 5ஆம் அதிகாரம் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, இதே காரியத்தை தான் அங்கே சொல்கிறார். இங்கே நம்ம வாசித்தோம் பாருங்க, என்ன வாசித்தோம்? லூக்கா 6:20 வாசித்தோம். அங்கே சொல்லி, தரித்திரர் ஆகிய நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர்னா அப்போ தரித்திரமாக இருக்கிறது பாக்கியவானா இருக்கிறது பாக்கியன்றாரா? அங்கே பாருங்க, மத்தேயு 5:3 பாருங்க சொல்றாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அதே வசனம் தான் இங்கே அதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுக்குறாரு. தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவன்னா என்ன சொல்றாரு? எதை பாயிண்ட் அவுட் பண்றாரு? புவர் இன் ஸ்பிரிட். அதான் சொல்றாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதே. நல்லா கவனிச்சு பாருங்க. என் ஆவியில் நான் உணர்றேன், ஆண்டவரே எனக்கு நீர் வேணும், நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேற நீர் என்ன ஆண்டவராக மாறணும், நீர் என்னுடைய இரட்சகராக இருக்கிறீர், உமக்கு நான் இடம் கொடுக்குறேன். இப்படி ஆவியில் எளிமைப்படுகிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்வது பாக்கியவான்.
அவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பங்களிப்பு உண்டு. அவனை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர, அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்த உடனே அவன் பரலோக ராஜ்யத்துக்குரியவனாய் மாறுகிறான். ஆனா நீங்க கவனிச்சு பாருங்க, இங்க சொல்லப்பட்ட லூகாஸ், நம்ம மார்க் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்தோமே, அங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஐஸ்வர்யவான் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா, அவன் வெறும் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்ன உடனே ஆவியில் எளிமை உள்ளவன் என்பதை உணரல. எஸ், எனக்கு ஆண்டவர் வேணும், எஸ் இது ஆண்டவர் சொல்றாரு, இது ஆண்டவர் எனக்கு முதலிடமா இல்லை, நான் மற்றதுக்கெல்லாம் முதலிடம் கொடுத்துட்டேன், அதனால் இப்போ என்கிட்ட குறை இருக்கிறத தேவன் கண்டுபிடிச்சி அந்த குறையை நிவர்த்தி செஞ்சா நான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் நான் மாறிடுறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துடுறேன், நான் பரலோகவாசியாகவும் நான் மாறிடுறேன். இந்த வாய்ப்பை ஆண்டவர் இணைத்து காட்டும் போது அவனுக்கு அதை விளங்கிக்கல பாருங்க. அவனுக்கு பிரதானமா இருக்கிறது என்னன்னா, அவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை தான் பிரதானமாக வைக்கிறான். அதுதான் அவனுக்கு பெரிய தடையா போயிருச்சு. அவன் குறைய நிவர்த்தி செய்ய அது ஒரு தடையா போயிருச்சு. தேவ சித்தத்தை செய்ய ஐஸ்வர்யம் தடை கிடையாது. நல்லா சொல்றதை விளங்கிக்கணும். தேவ சித்தத்தை செய்ய ஐஸ்வர்யத்தை, தேவன் ஒரு குறையை இந்த ஐஸ்வர்யவானுக்கு காட்டினப்போ அந்த குறைவை நிவர்த்தி செய்ய முடியாதபடிக்கு அவனுடைய ஐஸ்வர்யம் முதலிடத்தில் அவனுக்கு இருக்கு. பணத்தை கொண்டு வந்து முதலிடத்துல வைக்கிறான், பொருளை கொண்டு வந்து முதலிடத்துல, தேவனை கொண்டு வந்து அங்க வைக்கல. அதனால அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வர முடியாம போராடுறானே, அதை சொல்ற. அவனுடைய குறை நீங்காம அவனுக்கு குறை என்ன என்பதை இயேசுநாதர் காண்பித்தோம். அந்த குறையை நிவர்த்தி செய்ய இயேசுநாதருக்கு இடம் கொடுக்கல. அவனுடைய ஆவியில எளிமையா இல்லை. இன்னைக்கும் பாருங்க, சில உலகத்தில் இருக்கிற சில ஐஸ்வர்யவான்களுக்கு போய் இயேசுநாதருடைய சுவிசேஷம் சொல்லி பாருங்க, அவங்களுடைய ஆவியில் அந்த எளிமை இருக்காது, அது ஒரு முரண்பாடு இருக்கும். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் என் ஐஸ்வர்யத்தை நம்புகிறேன், இந்த ஐஸ்வர்யத்தினால தான் நான் வாழ்கிறேன், இது எனக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கும், இதெல்லாம் எனக்கு தேவைகளை சந்திக்கும். பாருங்கள், நீதிமொழிகளில் இந்த வசனத்தை வாசித்தா ஆண்டவர் நமக்கு இன்னும் இந்த காரியங்களை விளக்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்கன்றதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாமல் இருக்கிற ஒரு ஆளாக நம்ம இருப்போம்னா, கர்த்தர் நமக்கு என்ன குறை இருக்குன்றதை சொல்லியும் விளங்கிக்கிட்டோம், அந்த குறையை நிவர்த்தி செய்ய முடியாமல் அந்த குறையிலேயே வாழ்கிறவர்கள், நான் சொல்கிறேன், தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நபராக நம்ம இருப்போம்னா, தேவ சித்தத்தை செய்ய கர்த்தர் கொடுக்க விரும்புகிற ஆசீர்வாதங்கள், செழிப்புகள், நன்மைகள், இதெல்லாம் நான் ஆண்டவர் சொல்கிறத செய்யாமல் போகிறதுனால அந்த நன்மையை என் வாழ்க்கைக்குள்ளே வருவது நானே தடுக்கிறேன். பாருங்க, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா, இந்த ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வருவதுக்கு இவனுக்கு சொல்றாரு, நல்ல போதகரே என்று வந்து நின்றவனுக்கு ஒரு குறைய அவனுக்கு காண்பித்து, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர உனக்கு ஒரு வழி இருக்குப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த குறைய நிவர்த்தி செய்ய அவன் இடம் கொடுத்திருந்தாலும் தேவ சித்த நிறைவேறிருக்கும். தேவ சித்த நிறைவேறிருந்தா, நான் சொல்றேன், அவன் ஆண்டவர் சொன்னபடி செஞ்சிருந்தா அவனை ஆண்டவர் தரித்திரன் ஆக்கியிருக்க மாட்டார், எல்லாத்தையும் கொடுத்து அவனை ஓட்டாண்டி ஆக்கியிருக்க மாட்டார். அதை காட்டிலும் பல மடங்கு அவனை ஆசீர்வாதமாக கர்த்தர் நடத்தியிருப்பார். ஆனால் அவனுடைய உள்ளம் அந்த குறைய நிவர்த்தி செய்ய இடம் கொடுக்கல பாருங்க. இன்னைக்கும் பிசாசானவன் என்ன பண்ணுவானா, ஆண்டவருடைய சித்தத்தை செஞ்சா அதுல நமக்கு நல்ல விளைவுகள் உண்டு. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தருடைய சித்தத்தை செஞ்சா நமக்கு என்ன உண்டு? நல்ல விளைவுகள் உண்டு. அந்த நல்ல விளைவுகள் வராதபடிக்கு அந்த குறைவிலேயே வாழும்படி மாத்திடுறான் நம்மளை. இப்போ பாருங்க, இங்கே 18ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 11ஆம் வசனத்தை பாருங்க. அங்கே சொல்லியிருக்கு, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போமா எல்லாரும்? அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, ஐஸ்வர்யவான் தன்னுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். நல்லா கவனிங்க, அரணான பட்டணம். எதை அரணான பட்டணம்? தான் ஐஸ்வர்யத்தை. என்ன நினைக்கிறான், என்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கனால என்னை யாரும் அசைக்க முடியாது, நான் நினைச்சதை செய்யலாம். இவனுக்கு எது மேல நம்பிக்கைனா, அந்த வெறும் அந்த பொருள், அந்த ஐஸ்வர்யத்தின் மேல அவன் நம்பிக்கை வைக்கிறான். கர்த்தருடைய சித்தம் நிறைவேற நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவன், தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரத்தில் இருக்கிறேன், இந்த ராஜ்யத்துக்குள்ள இயேசு எனக்கு ராஜாவா இருக்கிறாரு, இந்த ராஜ்யம் எங்கேயோ இல்லை, எனக்குள்ள இருக்கு, அந்த ராஜ்யத்துக்குள்ள நான் இருக்கிறேன் என்கிறத உணர்கிற மனுஷனுக்கு இந்த இயேசு, இந்த ராஜ்யத்தின் ராஜாவா இருக்கிற இயேசுவை காட்டிலும் வேற எதுவுமே பெருசா தெரியாது.
அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தேவ சித்தத்தை செய்யும் போது அந்த மனுஷன் கையில் ஆண்டவர் எல்லா வளனையும் எல்லா ஆசீர்வாதம், தேவ சித்தத்தை என் வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யணுமோ அவருக்காக செய்கிற ஊழியம், அவருக்காக நான் சொல்கிற சுவிசேஷம், அவருக்காக நான் எடுக்கிற பிரயாசங்கள், இது எல்லாவற்றையும் செய்ய, அந்த தேவ சித்தத்தை செய்ய கர்த்தர் எல்லாத்தையும் அனுகூலமாக்குவார். இன்னைக்கு அனுகூலமாக மாட்டுதா? இந்த ஐஸ்வர்யவான்ட்டு இருந்த அந்த ஒரு குறைய நிவர்த்தி செய்ய அவன் முன் வராமல், நம்ம பாஷையில் சொல்லலாம், கோச்சிக்கிட்டு போயிட்டான். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு நல்லா புரியும். அவன் மனம் முறிந்து போனான் அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிக்கூடாது, அப்படி ஒரு கோச்சிக்கிட்டு போயிட்டான். ஏன்னா ஆண்டவர் கரெக்டாக சொல்லிட்டாரு, அவனுடைய குறை என்னன்றதை கரெக்டாக சொல்கிறாரு. சொன்ன பிறகு அவனுக்கு கோவம் வருது. என்ன இவர் எவ்வளோ நாய்ஸாக எப்படி ஆரம்பித்தான் பார்த்தீங்களா? அவன் எப்படி ஆரம்பித்தான்? அவன் ஆண்டவர்கிட்ட நல்ல போதகிறேன், நான் உமக்கு எப்படி ஐஸ் வச்சேன், ஏன்னா நான் என்ன எதாவது தப்பாக ஆரம்பிச்சேன்னா, உமக்கு கடுப்பேற்றுறமே ஏதாவது சொன்னேன்னா, நல்லா உமக்கு ஐஸ் வச்சு நல்லா. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க அப்படி தான், ஆண்டவரே உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறோம்ப்பா, உம்முடைய அடியான் வந்திருக்கிறோம்ப்பா, எல்லாம் ஆண்டவர் பார்ப்பார், இது எதுக்கு ஐஸ் வைக்குது? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம போடுற பட்டர் அவருக்கு தெரியாதா என்ன? எல்லாம் தெரியும். தெரிஞ்சுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஓகே போட்டியா, நீ நினைக்கிற மாதிரி நீ எனக்கு பட்டர் தரணும்னு நான் அப்படியே மெல்ட்டேன், அப்படியே மெல்ட்டேன், அப்படியே ஒளிவிட மாட்டேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை செய்ய நம்மகிட்ட இருக்கிற குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான அணுகுமுறையை நம்முடைய வாழ்க்கையில் எடுப்பார். கையத்தை ஆமேன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் எடுப்பார். ஏன்னா என் ஆண்டவர் நான் குறையிலேயே வாழணும்னு அவர் என்ன பண்ணுறதில்ல, விரும்புறதில்ல. அவர் என் வாழ்க்கையின் குறைவுகளை நிவர்த்தி செய்ய அவர் முயற்சி எடுக்கிறார். இந்த ஒரு ஐஸ்வர்யவானுக்கிட்ட அந்த முயற்சி எடுக்கிறார் பாருங்க. இவனை எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்துடணும்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ஆனாலும் அவன் கோச்சிக்கிட்டு தான் போகிறான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்கள் அப்படி தான். ஆண்டவர் அவருடைய சித்தத்தை செய்ய நம்மகிட்ட இருக்கிற குறைகளை, இந்த ஐஸ்வர்யவான்கிட்ட ஐஸ்வர்யம் ஒரு குறையா இருந்துச்சு, அவங்ககிட்ட இருந்த பொருள், அவங்ககிட்ட இருந்த செல்வம், அது ஒரு குறையா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கிட்ட வேற வித்தியாசமான விதத்துல குறையா இருக்கலாம். தேவ சித்தம் நிறைவேற கர்த்தாவே என்று சொல்லி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள, பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் தேவனுடைய ராஜ்யம்தான். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த இயேசு எனக்கு ராஜாவா இருக்கிறான்றது விளங்கிருச்சுன்னா, நாம் பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாய் நான் இருக்கிறேன். அது நான் செத்த பிறகு நடக்கிற ஒன்று. ஹலோ, நான் சொல்ல புரியுதா? பரலோக ராஜ்யம் நீங்கள் கண்ணை மூடினீங்கன்னா அங்கே நீங்கள் இருப்பீங்க. பயமா இருக்கா? இங்கே இருக்கும்போது தேவனுடைய ராஜ்யம், இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் வாழ்ந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் தேவ சித்தத்தை செஞ்சேன்னா, நான் இங்கே கண்ணை மூடினா நான் பரலோக ராஜ்யத்தில் கண்ணை திறப்பேன். ஏன்னா என்னுடைய தேவன் என்னை இங்கேயும் அவர் நடத்துகிறாரு, மறுமையிலும் அவர் என்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படி வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு பயமே இருக்காது. அவன் ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை செய்வான். அந்த தேவ சித்தத்தை செய்ய கர்த்தர் அவன்கிட்ட என்னெல்லாம் கொடுக்குறாரோ, என்னெல்லாம் கொண்டு வராரோ, அதை அத்தனையும் தேவனுக்காக உபயோகப்படுத்துவான். அந்த தேவ சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு எண்ணம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தோம். அதுக்கு முரண்பாடான விதத்தில் சிந்திப்போனா, நான் சொல்கிறேன், குறையோடு வாழ்கிறோம். அந்த குறை நமக்கு பல நன்மைகளை வாழ்க்கையில் தடுத்து நிறுத்துகிறத பார்க்குறோம். இப்போ இந்த ஐஸ்வர்யவான் அவனுடைய ஐஸ்வர்யத்தின் அது அவனுக்கு அரணான பட்டணம் போல இருக்கான். அது எனக்கு இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் அசைக்க முடியாது. அப்படிதான் நிறைய பணக்காரன் நினைக்கிறாங்க. என்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. நான் சொல்கிறேன், அந்த பணம் இருக்கிறதுனால அசைக்கப்படுறது இல்லை. நம்மலாம் சொல்ல முடியும், ஏசு என் கூட இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க கையை உயர்த்தி, ஏசு என் கூட இருக்கிறதுனால. நமக்கும் உலகத்தானுக்கும் வித்தியாசம் இருக்கு. உலகத்தான நினைக்கிறான் பணம் இருந்தால் நம்மளை எவன் அசைக்க முடியும், நம்மளை யார் செய்யணும், அதெல்லாம் நிஜம் கிடையாது. சொல்லிக்கலாம் வீராப்புக்கு. ஆனால் பயத்தில், சந்தேகத்தில், சமாதானம் இல்லாமல் வாழ்கிறவங்க இருக்கிறாங்க.
ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்கிற நான் சொல்லலாம், என்னை ஒன்றும் அசைக்க முடியாது. ஏன்னா என் தேவன் எனக்கு ராஜாவாய் அந்த ராஜ்யத்துக்குள்ளே என்னை வச்சு என்னை போஷிக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே உங்களை வச்சு போஷிக்கிறாரா? உங்களுக்கு வேண்டியதை கொடுக்குறாரா? என்னைக்காவது குறையில விட்டுட்டாரா? உங்கள் குடும்பத்துக்கு என்னது வேணுன்றதை அறிஞ்சு உங்களுக்கு கொடுக்காம போயிட்டாரா? ஆண்டவர் உங்களை அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்த பிறகு கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் விசாரித்து ஆரோக்கியம் வேணுன்ற நேரத்தில் ஆரோக்கியத்தை கொடுக்குறார், ஒரு நன்மை வேணுன்ற நேரத்தில் நன்மையை கொடுக்குறார், ஒரு பொருளாதார தேவை சந்திக்கப்பட வேண்டிய நேரத்தில் அற்புதமாக சந்திக்கிறார். ஏன் சந்திக்கிறாரு? என்ன அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வச்சு அவருடைய சித்தத்தை செய்ய எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இந்த ஐஸ்வர்யவானுக்கு அதுதான் கற்றுக் கொடுக்க விரும்புறாரு. ஆனால் அவன் வெறும் தன்னுடைய ஐஸ்வர்யம் போதும்னு முடிவு பண்ணிட்டான். இயேசுவே நீர் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த ஐஸ்வர்யம் போதும், நான் அதிலே வாழ்ந்துடுறேன்னு போயிட்டான். அவன் சந்தோஷமாக இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருந்திருக்க முடியாது. ஏசு ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது தான் வாழ்க்கை சந்தோஷமாய் மாறுது. சொல்லுங்க, ஏசு எனக்குள்ளே வந்ததினாலே என் வாழ்க்கை சந்தோஷமாய் மாறினது. குறை இருக்கா? இருக்கே. பிரச்சனைகள் இருக்கா? இருக்கே. ஆனாலும் அதை மேற்கொள்கிறேன், அதில் நான் வாழ்கிறேன், நான் அதை சந்தோஷமாக எதிர்கொள்கிறேன். ஏன்னா என்னுடைய பிரச்சனையில், என்னுடைய தேவையில் நான் தேவசித்தத்தை செய்யும் போது கர்த்தர் வழிகளை திறக்கிறார், எனக்கு நன்மையின் வாசல்களை திறக்கிறார். என்ன ஆண்டவர் கைவிடுவது இல்லை. பாருங்க, இப்போ ஒரு விசுவாசி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவன் எப்படி இருப்பானா, அவன் தன்னை நம்புகிறவனாகவோ, தன் பொருளை நம்புகிறவனாகவோ, தன்னுடைய பணத்தை நம்புகிறவனாகவோ, தன்னுடைய சாமர்த்தியத்தை நம்புகிறவனாக இருக்க மாட்டான். ஒரு விசுவாசி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற விசுவாசி எப்படி இருப்பான் தெரியுமா? 91ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கு பாருங்க, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ. இதான் ஒரு விசுவாசி. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கு, தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளைக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். நான் உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் நான் தங்குறேன். அவர் என் தேவன், அவர் என் கோட்டை, அவர் என் அரண், அவர் என் துருகம், அவர் என்னை எல்லா இரவின் பயங்களுக்கும் பொல்லாப்புக்கும் என்னை விலக்கி காக்கிறார். இதான் விசுவாசியுடைய நிலைங்க. 91ஆம் சங்கீதம் எப்படின்னா, ஒரு விசுவாசி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்து தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு விசுவாசி எப்படி இருப்பானா, அவருடைய நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில். இது ஒரு விசுவாசிக்கு தேவனுடைய இவனை இப்படிப்பட்ட உயர்ந்த அடைக்கலத்துக்கு கொண்டு வருவதற்காக சொல்ற, கொடுத்துட்டு வாப்பா, என்னை நம்பி வா, என்னை சார்ந்து வாழு, இதை காட்டில் உன மேன்மையா நான் உபயோகப்படுத்துவேன், இதை காட்டில் உன மேன்மையா வாழ வைப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அதை அவன் நம்புறதுக்கு, அவன் ஆண்டவரை நம்புறதுக்கு இருதயத்தில் இடம் கொடுக்கல. தாங்கிட்ட இருந்த ஐஸ்வர்யத்தை மாத்திரம் தான் நம்பினான். அவன் நினைச்சான் அந்த உலகத்தில் அதுதான் ரொம்ப பெருசு நினைச்சான். ஆனா அது அவனுக்கு திருப்தியை கொடுத்துருக்காது, சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த 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 வார்த்தையை கேட்ட உடனே அவன் துக்கமுகமாக தான் போனான். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய சித்தத்தை செய்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லா நன்மைகளையும் வளன்களையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே தந்து நடத்துகிறார். பாருங்க, 147ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமா? 147ஆம் சங்கீதம். இதெல்லாம் விசுவாசிக்கு இருக்கிற ஒரு என்ன, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கு நடக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றேன். அவனை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து தேவ சித்தத்தை செய்வதற்கான காரியத்தை ஆண்டவர் விரும்பினார். பாருங்க, 147ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் வாசிப்போமா? எல்லாரும் இணைந்து வாசிப்போம். அவர் குதிரையின் பலத்தில் வீரனுடைய கால்களில் பிரியப்படார். நல்ல கவனிங்க, தேவனுடைய சத்தம் ஆண்டோடைய சித்தத்தை செய்யும் போது ஏன் வீரியத்தையும் ஏன் அது இல்லை பா, என் வீரமே உம்மால தான் வருது, உம்மால தான் நான் பலன் கொள்கிறேன், உம்மால தான் எதிர்கொள்கிறேன், நீர் தான் என்னுடைய கோட்டை, என்னுடைய துருகம், என்னுடைய அடைக்கலம், என்னுடைய கண்மலை, நான் உமக்குள்ள அந்த ஒரு உன்னதமான தேவனுடைய மறைவுக்குள்ள இருக்கிறேன். பாருங்க, 20ஆம் சங்கீதத்தில் அங்கே சொல்றாரு பாருங்க, அங்கே சொல்றாரு எப்படி இருக்கிறான் ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசி, தேவ சித்தத்தை செய்கிற ஒரு விசுவாசிக்கு ஆண்டவர் சொல்றார், அவன் தன்னுடைய பொருளை நம்புகிறவன் அல்ல, அவன் தன் திறமையை நம்புகிறவன் அல்ல. தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு ஆள் பொருளையோ பணத்தையோ
தன்னிடத்தில் இருக்கிற மற்ற எந்த காரியத்தை நம்புகிறவன் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் என்னை கொண்டு வந்த இயேசுவை நான் நம்புகிறவனாய் நான் இருக்கிறேன். அவருடைய சித்தத்தை செய்ய நான் கவனமாக இருக்கிறேன். பாருங்க 7ஆம் வசனம் சொல்லுது, சில ரதங்களை குறித்து சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுவார்கள், நாங்களோ எழுந்து. சிலதை நம்ப, நான் அதெல்லாம் நம்பல, குதிரையை நம்பல, ரதங்களையும் நம்பல. நான் ஒன்று நம்புறேன், என்ன தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ரட்சிப்பை கொடுத்து எனக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நம்புறேன். அவருடைய சித்தத்தை செய்ய நான் வாழ்றேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நிச்சயமா நீ எழுந்து நிமிந்து நிப்பாய். கையை வாய்ச்சி சொல்லுங்க, நான் நிச்சயமா எழுந்து நிமிந்து. எல்லாம் நினைப்பாங்க எழும்ப மாட்டேன், நிமிர மாட்டேன். அங்கதான் கர்த்தர் காட்டுவார், இல்லை என் சித்தத்தை செய்கிறவனை எழுப்பி காட்டுறேன், நிமித்தி காட்டுறேன், அவனை மகிமைப்படுத்தி காட்டுகிறேன், அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் அவன் கைக்கு வர வைக்கிறேன். நம்ம கைக்கு வர வைப்பார் எல்லா நன்மைகளையும். ஆனால் நமக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா, இந்த சத்தியத்தை விளங்கக்கூடிய அறிவு இல்லாமல் தேவ சித்தத்தை செய்ய ஆண்டவர் எனக்கு எல்லா நன்மையும் ஆசீர்வாதத்தையும் வளனையும் எனக்கு கொண்டு வர்றார். ஐயோ இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறாரு, தரித்திரராக இருப்பது தான் ஆண்டவரே பாக்கியவான்னு சொல்லிட்டு, அப்படி ஆப்போசிட்டான இந்த சத்தியத்தினுடைய விளக்கமே தெரியாமல் சில காரியத்துக்குள்ளே போய் நம்மளை கனெக்ட் பண்ணிக்கூடாது. இல்லை ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கிறீர், ஏன்னா உம்முடைய சித்தத்தை செய்ய நீர் என்னை ஆசீர்வதிக்க, நீர் எனக்கு ஒரு உயர்வை கொடுக்குறீர், ஏன் கொடுக்குறீர், உம்முடைய சித்தத்தை செய்ய. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே எனக்கு வேலையில் ஒரு உயர்வை கொடுக்குறீர், என் சம்பாத்தியத்தில் ஒரு பெருக்கத்தை கொடுக்குறீர், ஏன் கொடுக்குறீர், உம்முடைய சித்தத்தை நான் செய்வதற்காக இந்த நன்மையெல்லாம் எனக்கு கொடுக்குறீர் ஆண்டவரே. இந்த அறிவோட காரியங்களை செய்வோம். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நாம் அனுபவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்போம். பாருங்க மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், அதில் அங்கே சொல்லியிருக்கிற 25ஆம் வசனம் பாருங்கள். 26ஆம் வசனத்தில் நீங்கள் கவனிச்சு நாங்கள் சொல்கிறாரு, பின்னும் அதிகமாக ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டாங்க. பாருங்க, இங்கே ரட்சிப்பு தான் பெரிய. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவனுக்கு ரட்சிப்பு வேணும், இந்த ஐஸ்வர்யவானுக்கு ரட்சிப்பு தேவை. இந்த ரட்சிப்பு அவனுக்கு வரலையே, பெறாம போறானே, அப்ப யார் தான் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்ற கேள்வி சீஷர்கள் மத்தியில் இருக்கு. அப்போ இயேசு அவர்களை பார்த்து, மனிதரால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்றார். சொல்ற இதுவரைக்கும் ஒரு மனுஷனை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வர அவனுக்கு எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுக்கிறார், அவனுக்கு சரி செய்யக்கூடிய வழிகளை சொல்லித்தராரு. அதுக்கு பிறகு வருகிற வார்த்தைகள் பாருங்க. இப்போ ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு அந்த மனுஷன் தேவனுடைய சித்தத்தை செய்ய என்ன செய்யணும்னு சொல்றாரு. 28ஆம் வசனத்தில் பாருங்க, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகிலும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகிலும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாயையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு. இப்போ இது விசுவாசி சொல்ற, ராஜ்யத்துக்குள்ள வந்தவனுக்கு சொல்றாரு. ஐயோ ஆண்டவர் அது போயிடுச்சுன்னா இது அந்த கவலையாக இருக்கு. ஆண்டவர் அவனுக்கு தெரியும், அந்த விசுவாசி தெரியும், இம்மையிலையும் நூறத்தனையா கொடுப்பாரு, மறுமையிலும் கர்த்தர் எப்படி கொடுப்பாரு, நூறத்தனையா. தேவ சித்தத்தை நான் செய்ய ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் ஒரு காரியத்தை நிவர்த்தி செய்ய ஏதாவது சொன்னார், அதுக்கு நான் உடனே கீழ்ப்படி. ஏன்னா எனக்கு தெரியும் அதுக்கு உண்டான ரிசல்ட் இங்கேயும் இருக்கு, மறுமையிலையும் இருக்கு. இப்படி தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனுஷன் கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டா அவனுக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு பரலோக ராஜ்யத்தில் என்ன உண்டு, இடம் உண்டு. இந்த மாதிரி ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய எதெல்லாம் ஆண்டவர் கனெக்ட் பண்ணி காட்டுறாருன்னு பார்க்கணும். நிறைய நேரம் நம்ம தரித்திரமாக இருக்கிறதும் தோல்வியாக இருக்கிறதும் இப்படி இருக்கிறது தான் தேவ சித்தம் நினைக்கிறோம். வியாதியாக இருக்கிறதும் பலவீனமாக இருக்கு, இந்த பாடலே இருக்கிற தேவனுடைய சித்தம் நினைக்கிறோம். அப்படிலாம் ஒரு சித்தமே கிடையாது.
அவருடைய நாமத்துக்காக படுகிற பாட தவிர வேற எதுவுமே நமக்கு ஆண்டவர் நியமிக்கல. வேற எந்த பாடையும் கர்த்தர் நியமிக்கல. ஆனா இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் அப்படின்னா ஒருவேளை இது தேவ சித்தம் போல. கிடையவே கிடையாது. அதை மாத்துறது தான் கர்த்தருடைய சித்தம். கையை சொல்லுங்க, அந்த பிரச்சனையை மாத்துறது தான் ஆண்டவருடைய சித்தம். அந்த குறைவை நிவர்த்தி செய்வது தான் தேவனுடைய சித்தம். இன்னைக்கு சில குறைகள் உங்க வாழ்க்கையில் இருக்கா, நீங்க நம்பணும் இந்த குறைவை நிவர்த்தி செய்வது தான் கர்த்தருடைய சித்தம். அந்த சித்தம் நிறைவேற என்ன அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. அந்த ராஜ்யத்துக்குள்ள இருந்து அவரை ராஜாவாக, அவர் என்னை ஆளும்படி, அவரை என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் முன்வைத்து அவர் சொல்றதை நான் செஞ்சா அவர் சித்தம் நிறைவேறும்னா, நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லா நன்மையும் கர்த்தர் கொடுத்து இம்மையிலையும் நூறத்தனையா கொடுப்பாரா, மறுமையிலையும் எப்படி கொடுப்பாரா, நூறத்தனையா. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்ய முடியும்னு? உலகத்தில் கூட இந்த மாதிரி ரிசல்ட் கிடையாதுங்க. ஆனால் ஆண்டவர் நூறத்தனையா உனக்கு திருப்பி கொடுப்பேன்றாரு. இது ஆண்டவருடைய மல்டிப்ளிகேஷன். ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள தேவன் உங்களுக்கு ஆண்டவராக மாறிட்டாருன்னா, நான் சொல்றேன் இந்த நன்மையெல்லாம் கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவரே என்னுடைய குறைவெல்லாம் நிவர்த்தி செய்வது கர்த்தருடைய சித்தம்? வாய்த்தாலும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவெல்லாம் நிவர்த்தி செய்வது யாருடைய சித்தம்? நம்ம சொல்லக்கூடாது இந்த குறை தேவ சித்தம் போலகுது. இப்படி குடும்பத்தில் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இப்படியே போன என்ன பண்ணு மல்லு கட்டிட்டு போவோம். சில சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பல்ல கடிச்சிக்கிட்டு, பல்ல கடிச்சிங்கன்னா பல்லு கொஞ்சம் நேரத்தில் தேஞ்சிரும், அப்புறம் பல்லு கூச ஆரம்பிக்கும். அப்புறம் இப்போ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கழிச்சு என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாமல் முழிச்சிட்டு இருக்கணும். ஆண்டவர் உங்களை பல்ல கடிச்சிக்கிட்டுலாம், ஆண்டவர் ஒன்றும் உங்களை பல்ல கடிச்சிட்டு சமாளிப்பா, நான் சீக்கிரம் வந்துடுறேன், நான் வர வரைக்கும் என் வருகை வரைக்கும் பல்ல கடிச்சிக்கிட்டு. நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான். என்ன பண்றது, கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேன், பல்ல கடிச்சிக்கிட்டு போடுறேன், பிள்ளைங்க வேற வந்துட்டாங்க வளர்ந்துட்டாங்க, அந்த பிள்ளைக்காக என்ன பண்றேன், பல்ல கடிச்சு இந்த மனுஷனை சமாளிச்சுட்டு இருக்கிறேன். அப்படி இல்லை. குறை இருந்துச்சுன்னா நீங்க நம்பணும் அந்த குறையை நிவர்த்தி செய்ய அது தேவனுடைய சித்தமாக இருக்கு. ஆமென். கையை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீ நல்லவர் என்பதை நாங்கள் இவ்விதத்தில் ருசித்து பார்க்க, உம்முடைய சித்தத்தை செய்கிறதின் மூலமா எங்களுக்கு நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை எங்களை ஆண்டவரே வாழ்க்கையில எங்க ஆத்துமாவுக்குள்ள எங்க இருதயத்துக்குள்ள நீ நல்லவர் என்பதை ருசிக்க வைக்கிறீரே. இன்னைக்கு இந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எந்த குறைகள் வந்திருந்தாலும் அந்த குறைவை நிவர்த்தி செய்வதுதான் உம்முடைய சித்தம். ஆண்டவரே கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிற குறை, என் பொருளாதாரத்தில் இருக்கிற குறை, ஆண்டவரே என்னுடைய மனதுக்குள்ள இருக்கிற குறை, ஆண்டவரே என் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற குறை, ஆண்டவரே நான் கையிட்டு செய்கிற பிரயாசத்தில் இருக்கிற குறை, இது எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்யணும். ஏன்னா அது உம்முடைய சித்தம். ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலும் உம்முடைய சித்தத்தை செய்து உம்மை மகிமைப்படுத்தி மகிமையான நிலைகளில் நாங்கள் உமக்கென்று வாழ்வது உம்முடைய சித்தமாக இருக்கு. ஆண்டவரே இந்த சித்தத்தை நாங்கள் ஆண்டவரே மனதார செய்ய இன்னைக்கு கேட்ட அந்த சத்தியத்தின்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் அசியூம் நாலேஜில் எங்கள் வாழ்க்கை வாழக்கூடாது, சத்தியத்தின் அறிவில் வாழணும். கையை சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஏதோ கேள்விப்பட்டேன், எனக்கு அப்படி சொன்னாங்க, இப்படி எங்கள் முன்னோர் சொன்னாங்க, இல்லை ஆண்டவரே நான் உம்முடைய சத்தியத்தின் அறிவினால் வாழ்கிறேன். கையை சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை இந்த சபையில் எனக்கு வாரம் வாரம் போதிக்கிறீர், இந்த சத்தியத்தை கேட்கிறேன், இந்த சத்தியம் என்னை விடுதலை பண்ணுகிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட விடுதலையின் ஆசீர்வாதத்தை உங்களுடைய வசனத்தினால் நாங்கள் அனுபவித்து எங்கள் குடும்பத்திலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே நான் ஒவ்வொரு நாளும் கத்தாவே கத்தாவே இயேசுவே இயேசுவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கே இயேசுவே இயேசுவே என்று நாங்கள் உம்மை ஒவ்வொரு முறையும் கூப்பிடுறோம். ஏன்னா ஆண்டவரே என் சித்தத்தின்படி வாழல்ல, நான் உம்முடைய சித்தத்தின்படி வாழணும். சத்தியங்கள்லாம் எங்களுக்குள்ள தொடர்ந்து உம்முடைய மகிமையான விளைவுகளை எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கட்டளையிடட்டும். ஆண்டவரே ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் அழைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.